நியாயாதிபதிகள் 1:1. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். சேர்ந்து வாசிக்க முடிந்தால் சேர்ந்து வாசிக்கலாம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர், சேர்ந்து வாசிக்கிறதுன்னா அருமனையில் என்ன சீக்கிரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ஆஃப்டர் த டெத் ஆஃப் a man of God, ரெண்டு விதமான மரணங்கள். ஒன்று பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமாக ஒரு தேவ மனிதன் மரிக்கிறார். சரீர பிரகாரமாய் ஒரு தேவ மனிதன் மரிக்கிறார், பிசிக்கல் டெத். யோசுவா 110 வயதாகும் போது பூரண வயது உள்ளவனாய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேவ மனிதன் இயற்கையாக மரித்தவுடன் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி எழும்புகிறது, அடுத்து யார்? Who is next? ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, who will take the lead? Who will take the lead? அடுத்து யார் இதை செய்ய போகிறார்கள்? இயற்கையான மரணங்கள் நம்முடைய பட்டணங்களில் ஆங்காங்கே பரிசுத்தவான்களுடைய இயற்கையான மரணங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் முகம் நல்லா வைங்களேன் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. என்ன உற்சாகப்படுத்துற மாதிரி உங்க முகம் இருக்கட்டும். நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சில விஷயம் உங்களை பார்த்து மறந்துடக்கூடாது. காலேஜில் செமினார் எடுக்கும்போது அங்கே பின்னாடி நின்றுட்டு ப்ரொஃபஸர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது பேசலான்னு வருவோம், அந்த அம்மாவை பார்த்தா உள்ளது மறந்துடும். அது மாதிரி ஆக்கும். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். Be a student in revival, don't be a professor in revival. ஆமாம், எழுப்புதல்ல மாணவர்களாகவே இருப்போம் கடைசி வரைக்கும். எனக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிச்சது, ஸ்டில் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட். ஆமாம், ஒரு நாள் அவர் ஒரு தலைவனாக நான் பார்த்ததில்லை, இஸ் அ லீடர். ஒரு லீடர் லேர்னராக இருக்கணும், அவர் தான் லீடர். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது, நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்டபோது கேள்விப்படக்கூடலன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் வழி கேட்டால் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். வழி கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வாயே வராது. தட் இஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் கொஞ்சம் திருநெல்வேலி தாண்டி போயிட்டீங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியாதுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். அந்த ஊருக்கு எப்படி போனோம், கண்ணாடி இறக்க சொல்லி நேராக போய் அந்த கடையில் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், அது எனக்கு கேட்க தெரியாதான்னு. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. வேதாகமத்தில் தெரியாது, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டான்னு கேட்டால் ஒன்றுமில்லை, போதாதுன்னு சொல்லுகிறவர்களை தேவன் நிரப்பினார். இன்றைக்கு தேவராஜ்யத்தில் இல்லை, தெரியாது, புரியாதுன்னு சொல்லுகிறவர்களை தேவன் ரொம்ப நேசிப்பார். ஆனால் நம்ம வாயிலிருந்து அது வர்றது ரொம்ப கஷ்டம். இயற்கையான ஒரு மரணம் நடக்கிறது, பிசிக்கல் டெத். இயற்கையாக ஒரு தலைவன் மரிக்கிறார். இந்த தலைவனுக்கு பிற்பாடு அடுத்து யார் புறப்பட போகிறார்? Who will take the lead? தேவன் எனக்குள் வைத்த ஒரு சத்தம், Who will take the lead? அடுத்து யார்? இது இயற்கையான மரணம். இரண்டாவது மரணம் ஸ்பிரிச்சுவல் டெத். தலைவர்கள் இருக்கிறார்கள், அதனால் ஆவிக்குரிய ரீதியில் மரித்த நிலைமையில் இருக்கிறார்கள். Leaders are there, but spiritually they are dead. ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்கள், அவர்களுக்காகவும் யார் புறப்பட போகிறார்? அப்போ ஒரு தலைவன் மரிக்கும் போது இனி ஒரு தலைவன் எழும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்து சுவிசேஷத்திற்கு யார்? அடுத்து சபை ஸ்தாபிக்கிறதில் யார்? அடுத்து தீர்க்கதரிசி யார்? அடுத்து யார்? Who will take the lead? Who will take the lead? Who will take the lead?
lead. We are the lost generation who carry the burden and the mantle of God. Who will take the lead? Who will take the lead? ஒரு மனிதன் மரிக்கும் போது அந்த மனிதன் மேல் இருக்கிற அபிஷேகம் தேடுகிறது யார் மேல் வந்து இறங்க வேண்டும் என்று, யார் மேல் வந்து அமர வேண்டும் என்று. like a dove, like a mantle. யார் மேல் வந்து, யார் மேல் வந்து, யார் மேல் வந்து அது he descended like a dove. Masukatalias Ladies Nekoriambalas. கைகளை தட்ட முடியுமானா? Who will take the lead? கொஞ்சம் ஆவியில உற்சாகம் அடை. Who will take the lead? Who will take the lead? ஒரு பரிசுத்தவான் மரித்தவுடன் அடுத்து எழும்புகிற கேள்வி சபையை யாரு பங்கு போடுவது என்று அல்ல, அடுத்த பிரஸ்பைட்டர் யாரு அல்ல, அவனுடைய அபிஷேகத்தை யாரு ரேகபஷலபதரா Eladuna Adunama Adunama Rahamduni Liandurama La Tuseles Bakurias La Fababa Sharaba Katuraba. Who will take the lead? இன்னொரு பாஷையில் சொன்னா who will take invasion? அடுத்து யார் முதல்ல படையெடுப்பது? இன்வேஷன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இன்வேஷன் நடக்க போகுது. Who will take the invasion? Who will take the lead? பின்னாடி பாடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க, பட் who will lead the worship? பின்னாடி வர்றதுக்கு 1000 பேர் வருவாங்க, பட் who will take the lead? இந்த தொடருகிறதற்கு ஆட்கள் ஈஸியா வருவாங்க, ஆனா தொடங்குறதுக்கு தான் ஆட்கள் தேவை. இந்த யோர்தானை அடிச்சு காட்டுகிறதுக்கு ஒரு எலியா இருந்தா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அதை அடித்து யோர்தானை பிளக்கிறதற்கு எலிசாக்கள் வருவார்கள். Who will be the model? இப்படி செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு யாரு? இப்படி செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு யாரு? I need model, I need mold. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ சப் ப்ராடக்ட் இல்ல, நீ அச்சு முறுக்கு இல்ல, நீ அச்சு முறுக்கு சுடுகிற அச்சு. ஒரு அச்சு தேசத்தில் இருந்தா லட்சக்கணக்கில் முறுக்குகள் வெளியே வரும். ஒரு அச்சு ஆண்டவருக்கு தேவை சப் ப்ராடக்ட் அல்ல, ஒரு மோல்டு தேவை. அதுபோல ஆயிரக்கணக்கில் சேர் செய்யறதுக்கு, அதுபோல ஆயிரக்கணக்கில் உபகரணங்கள் செய்யறதுக்கு I need a mold. Shapeless, formless, ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு கலவையை அந்த அச்சில முக்கி எடுத்த உடனே அந்த அச்சு போலவே ஓட்டை உள்ள ஒரு முறுக்கு. என்னவா இருக்க விரும்புகிறாய்? அச்சிலிருந்து வெளிவருகிற ஒரு முறுக்காக அல்ல, முறுக்குகளை உண்டாக்குகிற அச்சு. It will take much time to create a mold. அவ்வளோ ஈஸி இல்லை. நில்கமல் என்கிற சேர் கம்பெனியாக இருக்கட்டும், இன்றைக்கி சேர்கள் நேஷ்னல் சேர் கம்பெனியாக இருக்கட்டும், பெங்களூரில் ஒரு சேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நான் போனேன். எங்கள் மாமா அதில் மோல்டு மேனுஃபேக்சரர் இருந்தார். இரும்பில் ஒரு மோல்டு செய்து வச்சுருந்தாங்க. அதனுடைய விலை கேட்டால் 10 லட்சம் ஒரு சேரினுடைய மோல்டு. ஆனால் இந்த சேரினுடைய விலை என்னன்னு கேட்டால் 450. நேஷ்னல் சேர் அருமனையில் எவ்வளோன்னு கேட்டால் 450 ரூபா. ஹிந்திக்காரன் வச்சுருக்கிற கருப்பு சேர் எவ்வளோன்னு கேட்டால் 200 ரூபா. இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டால் 200 ரூபாய்க்கு 2 வாங்கலாம். ஆனால் மோல்டு பேரம் பேச முடியாது. That is costly. That is costly. That is costly. அந்த எங்கள் மாமா சொன்னார், மருமகன் இது எவ்வளோ வேலை தெரியுமா? 10 லட்சம். ஆனால் இந்த மோல்டு தான் நீ பார்க்குற லட்சக்கணக்கான சேர்களை மேனுஃபேக்சர் பண்ண. ஆண்டவருக்கு தேவை ஒரு மோல்டு. இந்த மோல்டில் எவ்வளவு ரப்பரை ஊற்றுனாலும் இந்த மோல்டு மாதிரியே ஒரு ஜென்ரேஷன். ஆனால் அந்த மோல்டில் டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. இந்த மோல்டில் டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. அதான் கேட்குறேன், who will take the lead? mold, who will take the lead?
ஒரு ஆவிக்குரிய மனிதன் மரித்தவுடன் அடுத்து யார்? Who is next? Who is next என்கிற கேள்வி. ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் இந்த பூமியை விட்டு எடுபடுகிறதுக்கு முன்பதாகவோ எடுபட்ட பிறகோ அந்த ஊழியத்தை அடுத்து யார் செய்ய போகிறார்? கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ அநேக பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் மேண்டில் இஸ் கோயிங் டு ஃபால். அடுத்த தலைமுறையின் மேல் ஒரு அபிஷேகம் விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு வாலிபன் வேல்ஸ் தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட வேதாகம கல்லூரியிலே படிக்க போய் தன் ஊருக்கு திரும்பி வரும்போது விமானத்திற்கு இன்னும் சமயம் இருக்கிறது, 8 to 10 மணி நேரம் காத்திருக்க வேண்டும், நீங்கள் எங்கேயாகிலும் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொன்னபோது அந்த வாலிபன் லண்டன் மாநகரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுற்றி பார்க்க போன போது ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள் போன போது அழகான தெரு, அந்த தெருவில் ஒரு 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 குறிப்பிட்ட வீட்டு காம்பவுண்டு சுவரில் எழுதப்பட்டிருந்தது ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஜார்ஜ் ஜெஃப்ரீஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாலிபன் வேதாகம கல்லூரி படிக்கிற நாட்களில் ஜார்ஜ் ஜெஃப்ரி என்கிற தேவ மனிதனுடைய ஊழியத்தை படித்த ஞாபகம் இருந்ததினால் ஒருவேளை அதுதான் அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி ஒரு அசம்ஷன்ல அந்த வீட்டு காலிங் பெல்லை அமர்த்தின போது ஒரு தாயார் வெளியே வந்தார்கள். இஸ் திஸ் ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் ஹவுஸ்? இது ஜார்ஜ் ஜெஃப்ரியினுடைய வீடா என்று கேட்டபோது ஒரு அம்மா கனத்த குரலில், ஆமா அவர் வீடு தான், நான் அவரை சந்திக்க முடியுமா என்று கேட்டபோது, இல்லை அவர் யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்லை, வாட் யூ வாண்ட் என்று காரசாரமாய் பேசினார்கள். ஆனால் அந்த சத்தத்திற்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பலத்த குரல், send that young man inside, அந்த வாலிபனை உள்ளே அனுப்புங்கள். உடனே அந்த வாலிபன் உள்ளே அனுப்பப்பட்டான். ஒரு வயதான தோற்றம் நிறைந்த ஒரு மனிதன் தன் படுக்கையில படுத்திருந்தார். எழும்பி நடக்க முடியாது நிலைமையில் அந்த மனிதன், இந்த வாலிபன் தன்னை பேச ஆரம்பித்த போது அவர் எதுவும் பேச வேண்டாம், kneel down என்று சொன்னார். தன் கைகளை அந்த வாலிபன் மேல் வைத்து he furiously prayed, பயங்கரமாய் அவனுக்கு ஜெபித்தார். 2 பேரும் கீழே விழுந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்த போது அந்த வாலிபனுக்கு போதம் தெளிந்த போது when he came to his senses, அவன் எழும்பினான். அவன் said, now you can go என்று அந்த முதிர்ந்த வயது உடையவர் சொன்னார். அவன் வெளியே எழும்பி புறப்பட்டான். குறித்த நேரத்தில் வாகனம் கிடைத்தது. அவன் ஜெர்மனி தேசத்துக்கு திரும்பி வந்து அவனுடைய தகப்பன் அவரை பிக்கப் பண்ண வந்த போது அந்த தகப்பன் சொன்னார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஜார்ஜ் ஜெஃப்ரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இப்பொழுது இந்த வாலிபனுக்கு புரிந்தது, ஒரு தலைவன் போகிறான், இன்னொரு தலைவனை தேவன் எழுப்புகிறார். கவனியுங்கள், அந்த வாலிபன் அந்த வாலிபன் அந்த அபிஷேகத்தை நிச்சயத்துக் கொண்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார். அந்த வாலிபன் தான் ரெயின்ஹார்ட் போங்கே. ஆளு ரெயின்ஹார்ட் போங்கே, அபிஷேகம் ஜார்ஜ் ஜெஃப்ரியோடது. இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், சில பாடி தான் இது, ஆனா உள்ள இருக்கிற இன்ஜின் வேற. கையை தட்டி கண்ணை மூடி சில நிமிஷம் 2 நிமிஷம் கை தட்டுங்க. ஆளுதான் நீங்க, ஆவி வேற. வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ். இது அபிஷேகம் அல்ல, இம்பார்ட்டேஷன். உரபக்கத்தரதியா, யாரோ விட்டு சென்ற ஊழியம், யாரோ விட்டு சென்ற ஊழியம். உரபல ஹந்தல் கபல பௌதியா உடரபலவா ஹோலி ஸ்பிரிட் உடைய ரிவைவல். உரபக்கத்தரதியா, கொஞ்ச நேரம் கை தட்டுங்க. இம்பார்ட்டேஷன். உரபல ஹந்தலா ரவல்லா ரவன் ஆளுதா எலியா, ஆளுதா யோவான் ஸ்நானகன், ஆவி எலியாவின் ஆவி. இந்த செஷன் முடியும் போது ஆளு நீங்க, ஆனா ஊழிய வேற, அபிஷேகம் வேற. ரகதலவா அர்த்தல்மனா உடரகதலகதகதனா ரவல்கபலபௌதனா. ஹோலி ஸ்பிரிட், if you are responsible, இதற்கு நீர் காரணமானா இப்பொழுது வல்லமாய் இறங்கி வருவதாக. பாடி தான் நம்ம, இன்ஜின் வேற, மெக்கானிசம் வேற, உள்ள இருக்கிற ஸ்பேர்ஸ் வேற. ஒரு அசம்பிள் பண்ணின ஒரு சிஸ்டம் இங்க இருந்து வெளியேறுகிறது. உங்க ஊருக்கு, உங்க ஊழியத்திற்கு திரும்பி போகும்போது பேரு அதே பேரு, ஆனா ஆவி வேற. ஏசன்னா என்கிற தேவ மனிதன் விட்டு சென்ற ஊழியம் யார் மேல இறங்க போகிறது? வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். யோசுவா மரித்த பின் who is next? Who is next? விடுதலையோட அடுத்து யாரு? எங்களில் யாரு? Who is next? எங்களில் யார்? கவனிங்க,
ஊழியம் என்பது திறமை அல்ல, ஊழியம் என்பது கேரிங் த மேண்டல். நீங்க என்ன பார்க்குறீங்க? நான் தான் நான். But the spirit that I carry, it's not me. 2018 வரை அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான். அதுக்கு பிறகு நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பிறந்து வளர்ந்த பையன். என் பேக்ரவுண்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன், நான் தான் நான். பட் வாட் ஐ எம் கேரிங் இஸ் நாட் மீ. இதை நீங்கள் நம்பணும். ஊழியம் திறமையை வச்சோ அபிஷேகத்தை வச்சோ செய்கிறதில்லை. யார் நீங்கள்? யார் நீங்கள்? எலிசாவானா உங்கள் எலியா யார்? நீங்கள் எலிசான்னு உங்களை சொன்னீங்கன்னா உங்கள் எலியாவை காட்டுங்க. நீங்கள் யோசுவான்னு சொன்னால் உங்கள் மோசை யாருன்னு காட்டுங்க. நீங்கள் தீமோத்தேயுன்னா உங்கள் பவுல் யாருன்னு காட்டுங்க. ஐ நோ ஆளு தான் யூதா, ஆனால் சுமக்கிற மேண்டில் யோசுவாவோடது. ஏதாவது கற்றுக்கொள்கிறோமா? எது ஒரு மனிதனை தலைவனாக மாற்றுகிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எது மாற்றுகிறது? ஒரு சுவிசேஷகனாக கூப்பிடுற இடத்துல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருந்த என்ன, தண்டையார்பேட்டைன்னு ஒரு இடம், அங்கே என் டைம் சயின்ஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. சாது டேவிட் சுந்தரமணி என்கிற ஒரு தேவ மனிதனால் ஆரம்பிக்கப்பட்டது. பாஸ்ட் இப்போ போயிட்டு வந்தாங்க. இப்போ அதை சோபிதம் என்கிற தேவ மனிதன், அவருடைய தம்பி அதை நடத்துகிறாங்க. என்எல்ஏஜி சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் கூட ஃப்ளோட்டிங் பீப்புள், ஆனால் அவங்க சபையில் இருக்கிறது அவங்க சம்பாதித்தது. பெரிய சபை, கலை ஊழியங்கள். அந்த மனிதன் சாபித்த சபைகளுக்கு அளவே கிடையாது. சாகிற வரைக்கும் டாட்டா சுமோலாம் போனார். அவர் மரிப்பதற்கு, பாஸ்டர் அவர் மரிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க கிளை சபை திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டம், கல்பாக்கம் மாவட்டத்தில் அவங்களுடைய கிளை சபை ஊழியம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். முதல் நாள் கூட்டத்துக்கு வரவே மாட்டார். அன்றைக்கி வந்துட்டு கூட்டம் முடிச்சுட்டு என் கையை பிடிச்சிட்டு, நல்லா ஜெபிக்கணும் பிள்ளை, நல்லா சாப்பிடணும், என்ன உங்களை ஏசப்பா நம்புகிறாரு, கையை தடவி விட்டார். அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட சொன்னார், எனக்கு நீ என்ன செய்வேன்னு தெரியாது, திங்கக்கிழமை ஊழியக்காரரை நம்ம தலைமை சபைக்கு நீ கூட்டிகிட்டு வரணும், நம்ம ஊழியர்களுக்கு அவர் பேசணும். பாஸ்டர் நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவர் மயக்கம் போட்டு விழுறாரு. செய்தி வருது, மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். எல்லாரும் அவர் அன்கான்சியஸ்ன்னு நினைக்கிறாங்க. பட் ஹி பாஸ்ட் அவே. ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ண கூட்டிகிட்டு வரல, டு ரிசீவ் த மேண்டில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறேன். சம்திங் ரெஸ்டட் ஆன் மீ பாஸ்டர். எனக்கு அது வரைக்கும் சுவிசேஷங்கிற மனநிலைமையிலிருந்து சர்ச் பிளான்டிங்கில் நான் இறங்கினேன். பேனர் கிடையாது, எந்த சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அவர் 5th மிஷன் சர்ச். ஒரு மேண்டல். சாது டேவிட் சுந்தரமணி ஐயா மேலே என்ன இருந்ததோ த சேம் மேண்டல். இது பெருமைக்காக சொல்லலை. ஒரு தேவ மனிதன் மரிக்கும் போது அடுத்து யார்? கண்ணை மூடி ஒன்று கேளுங்களேன், அடுத்து யார்? இது திறமையினால செய்ய முடியாது. சாம் ஜெபத்துரும் ஐயா மரித்திருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அவர் அப்பா, அவர் அப்போஸ்தலன், அவர் தீர்க்கதரிசி. பிளஸிங் யூத் மிஷனுடைய டைரக்டர் ஸ்டான்லி என்ன கேட்குறாரு, அவருடைய புஸ்தகம் எழுதுகிற ஊழியம் செத்து கிடக்குது, அடுத்து யாருன்னு கேட்குறாரு. லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்பிரிட் என் மேலே பட்டு நினைச்சது. அவ்வளோ, தட்ஸ் ஆல். 2 புக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். புரியல உங்களுக்கு? ஒரு தலைவன் மரிக்கிறான். Who is next? தமிழ்நாட்டில் இருக்கிற புஸ்தகம் எழுதுகிற 2 பிரதான ஊழியர்கள், ஒன்று சாம் ஜெபத்துரை, ஒன்று ஜான்ராஜ் பாஸ்டர் கர்மேல்பார். 2 புஸ்தக ஊழியமும் மரித்தது. அடுத்து யார்? ஒருவேளை இது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். வாழ்க்கையை ஏனோ தானோ என்று கழிப்பதை விட ஒரு தலைவன் மரிக்கிறான், அடுத்து யார்?
எல்லாரும் பெரிய ஊழியக்காரங்களை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிறுவர் ஊழியம் மரித்திருக்கிறது. அடுத்தியா ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமே. அடுத்தியா கேளுங்களேன். அடுத்தியா ஹூ இஸ் நெக்ஸ்ட்? நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்து வேற யாராவது வருவாங்கன்னு? கொஞ்சம் கண்ணை மூடி ஜெபிங்களேன். அடுத்து யார்? தமிழ் தெரியும் தானே உங்களுக்கு? கண்ணை மூடுங்களேன். ஹூ இஸ் நெக்ஸ்ட்? ஒரு 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 தேவ மனிதன் 2 மரணங்களை நம்ம கற்றுக்கொண்ட. ஒன்று ஃபிசிக்கல் டெத், இன்னொன்று கொஞ்சம் பேசுங்களேன். ஃபிசிக்கல் டெத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெத். வேகமாக கற்றுக்கொள்ளணும் சீக்கிரம். யாருக்கு தெரியும் யார் மேலே எது வந்து அமரப்போகுதுன்னு? யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? ஆனால் பாடி மாறாது, ஆனால் உள்ள இருக்கிற மெக்கானிசம் மாறிடும். கொஞ்சம் கண்ணு தருங்களேன். இங்கே பாருங்களேன், ஒரு 50,000 ரூபா கையில் கிடைச்சதுன்னா என் ஃபோனுக்கு ஸ்பீக்கர் போயிட்டு ஃபோன் மாற்றணும்னு தோணலை, சர்ச்சுக்கு ஷீட் போடணும்னு தோணுது. என்ன மெக்கானிசம் மாறிட்டு. தேங்க்யூ, என்ன நன்றி. மெக்கானிசம் மாறிட்டு. ஃபோனை அப்கிரேட் பண்ணலையா பாஸ்டர்னு கேட்குறாங்க. அப்கிரேட் பண்ணணும்னு தோணலை, பாடி இது, மெக்கானிசம் வேற. ஆளு தான் ஒட்டகம் மயிறு காட்டுத்தேன்னு வெட்டுக்கிளி. அப்பா அம்மா யாரு? சகரியா எலிசபெத். உள்ள இருக்கிற மெக்கானிசம் எலைஜா. நீங்க ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை வச்சு ஈஸியா ஜட்ஜ் பண்றோம். பட் we don't know what they are carrying. இன்னைக்கு எதை வச்சு இன்னைக்கு ஊழியத்தை ஜஸ்டிஃபை பண்றோம்? மீடியாவை வச்சு, அவங்க வெளி தோற்றத்தை வச்சு. நோ, இது வந்து ஒரு பிரசங்கம் உங்களுக்குள்ள இந்த கன்விக்ஷன் கொண்டு வராது. மேண்டல்ஸ், ஒருத்தருடைய ஏதோ ஒன்று உங்க மேல வரணும். அதுதான் உங்களை அதுவா மாற்றிடும். அதனாலதான் யோவான் ஸ்தானங்களால காம்ப்ரமைஸே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் அவனால ஒரு காம்ப்ரமைஸ்டு கிறிஸ்டியன் லைஃப் வாழ முடியல. அவன் சாகும்போது கூட தலை போனா கூட பரவாயில்ல. He want to turn people to God's side. என்ன அதே மெக்கானிசமாக்குள்ள யாருக்கு தெரியும்? வேதாகமத்தின் நாட்களில் இருந்த ஒரு தேவ மனிதனுடைய ஒரு ஊழியமும் இக்காலத்தில் நமக்கு முன் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனுடைய ஊழியமும் இணைந்து உங்களோட பிரயாணிக்கும். இந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் சட்டியில் என்ன இருக்கோ அதை தான் நான் தர முடியும். ஆமா, நீங்க நான் என்ன ஃபார் வாட் பாஸ்டர் அழகா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டெபாசிட் இருக்கு, அதுதான் வெளியே வரும். நான் என் அக்கௌண்ட்ல என்ன போட்டு வச்சிருக்கேன்னு அதை தான் வித்ட்ரா பண்ணி தர முடியும் இல்லையா? கொஞ்சம் பேசுங்களேன். ஒரு சொல்லுங்க, வேதாகமத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய ஒரு சாரம்சமும் இந்த பூமியிலே நமக்கு முன் ஓடின ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு சாரம்சமும் நம்ம ஊழியத்தில் கண்டிப்பா இருக்கணும். இதை கண்டுபிடிக்காத வரைக்கும் we cannot be successful. We should know our lineage. உங்க தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு தேவ மனுஷன் எழுப்புதலுக்காக பயன்படுற ஒரு தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை எழுதிட்டா போதாது. What we are carrying. அப்போ யோசுவா மரித்தவுடன் எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்கிற கேள்வி உண்டாகிறது. ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்கிறது. இப்ப இந்த 12 கோத்திரத்தில் யார ஆண்டவர் புறப்பட பண்ண போகிறார் என்கிற கேள்வி உண்டாயிற்று. நெக்ஸ்ட் லீடருக்கான ஒரு தேடுதல் உண்டாகிற போது கவனிங்கள், ஒரு அடுத்த தலைவனை உலக பிரகாரமாக தேர்வு செய்வதற்கு 3 காரியங்களை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், வேகமாய் பெர்ஃபார்மன்ஸ், செயல்பாடு. அவருடைய செயல்பாடுகளை வைத்துதான் அடுத்த தலைவனை தீர்மானிக்கிறார்கள். நம்பர் 2 எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவத்தை வைத்து அடுத்த தலைவனை தெரிவு செய்கிறார்கள். 3 ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ரெக்கமெண்டேஷனை வைத்து அடுத்த தலைவனை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 3 வார்த்தைகள், பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது தான் அடுத்த தலைவனாக. யூதாஸ் காரியத்து மரித்து போன போது அவன் இழந்த இடத்திற்கு ஒருவரை தேர்வு செய்யும்படி சீட்டு போட்டார்கள். அது மனிதன் தேர்வு செய்ததினால் மத்தியா ஒரு ஜெபம் பண்ணினதா கூட வேதாகமத்தில் இல்லை. This is going to be God's selection. தேவன் தெரிந்து கொள்ளுதல். மனிதன் தெரிந்து கொண்டால் அந்த மனிதன் ஒரு சிறு பகுதியிலே கூட நம்மால் பார்க்க முடியாது.
12 கோத்திரத்தில் யார் என்கிற கேள்வி அவர்களுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் இவங்க என்ன மனநிலைமையில கேட்கிறாங்கன்னா, இந்த 12 கோத்திரத்தில் யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கர்த்தர் அவங்களை லீட் எடுக்க சொல்லுவார்னு நினைச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அவங்க யுத்தத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்கிறத வச்சு அவங்கள லீட் எடுக்க சொல்லுவார்னு நினைச்சாங்க. யாருக்கு ஓட்டு நிறைய உள்ளது, ரெக்கமெண்டேஷனை வச்சு அவங்க லீட் எடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே எலெக்ஷன் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன்னு சடார்னு சொல்லிட்டார். இதுக்கிடையில் எங்கேயாவது எலெக்ஷன் நடந்துச்சா? யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா ஞானேஷ் பிரதரை பிரசங்கம் பண்ண கூப்பிடுங்கன்னு? நோ. வித்தவுட் எலெக்ஷன் காட் வில் செலக்ட். எலெக்ஷனே இல்லை. எங்கேயாவது உங்களை கண் பார்க்க முடியுதா? பேலட் பாக்ஸ் வச்சு பாலிட்டிக்ஸ் எல்லாம் வச்சு எங்கேயாவது யூதாவுக்கு எத்தனை ஓட்டு விழுந்து? ஓகே, 8 ஓட்டு வித்தியாசத்தில் யூதா ஜெயித்தது, அதனால் யூதா புறப்படட்டும். அல்ல, எழுப்புதல் ஆண்டவர் கிரியை செய்யும்போது எலெக்ஷன் வில் பிரேக். அன்னைக்கு எங்கேயோ தூத்துக்குடியில் ஒரு பெரிய வாலிபர் முகாம் பிளான் பண்ணாங்களா. அப்போ ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரை கூப்பிடலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஊழியக்காரர் பேரை சொல்லியிருக்காங்க, அவர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, வேண்டாம், அவர் வந்தால் சேரோடைய. அப்புறம் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இவரை வேண்டாம், இவர் வந்தால் டைம் முடிக்க மாட்டார். கேட்கல உங்களுக்கு? இதுதான் ஹியூமன் எலெக்ஷன். இதெல்லாம் தாண்டியாக்கும் சீட்டு விழுறது நம்ம பேரில். அது தெரியாது. அவுட் ஆஃப் சிட்டி வந்து பாருங்க, எலெக்ஷனை தாண்டியாக்கும் மைக்கு கையில் வருது. நெகோசியேட், பயங்கர நெகோசியேஷன். ஆனா இங்க எலெக்ஷன் நடந்ததா தெரியவே இல்லை. நோ எலெக்ஷன், நோ சைன் ஃபார் எலெக்ஷன். இல்லைன்னா ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, அப்போஸ்தலர்களை 10 நாள் நீங்க மேல் வீட்டாரையில் காத்திருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அது மாதிரி ஆண்டவர் டைமே எடுக்கல, ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாதிரி சொல்லிட்டாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன். Let Judah go first. Let Judah go first. அவன் கையில் நான் தேசத்தை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றார். ஏன் ஆண்டவர் யோசிக்கவே இல்லை? ஏன் ரூபன் இல்லை, ஏன் ஆசேர் இல்லை, ஏன் நப்தலி இல்லை, ஏன் யூதா புறப்பட கடவன்? வை ஜூடா? சீக்கிரமா கேளுங்க, ஏன் யூதா? ப்ளீஸ் வாய் திறந்து கேளுங்க, ஏன் யூதா? ப்ளீஸ் சொல்லுங்களேன், ஏன் யூதா? வெளியரங்கமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதான்னா துதி, வர்ஷிப். ஆனால் ஏன் யூதாவை கர்த்தர் எழுந்து புறப்பட பண்ண விரும்புகிறார்? வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன் யூதா? கொஞ்சம் பேசுங்களேன், ஏன் யூதா? ஒய் ஜூடா? ஆண்டவர் பாரப்படுத்தினதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம் ப்ளீஸ். வித்தவுட் எலெக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டோ, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டோ, ரெக்கமெண்டேஷன் பேஸ்டோ அல்ல, ஆண்டவர் தம் மனதில் வைத்திருந்தது சொன்னார். யூதா எழுந்து புறப்பட கடவன். வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 20 ஏதோ ஆழமான விஷயம் இதுல இருக்க போய் தான் ஆண்டவர் பேச வைக்கிறார். ஆதியாகமம் 29:35 ஒருவர் ப்ளீஸ் வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அடுத்த வார்த்தை சேர்ந்து படிக்கலாம். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு. சேர்ந்து வாசிக்கலாம். பிற்பாடு அவளுக்கு, கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களேன், பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இப்போ கவனிங்க, 32வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றாள். அவளுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபன். அடுத்து கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றாள். சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்து ஒரு பிள்ளையை பெற்றாள். லேவி என்று பெயரிட்டாள். அடுத்து ஒரு பிள்ளையை பெற்றாள். யூதா என்று பெயரிட்டாள். ஆனால் யூதா பிறந்ததுக்கு பிற்பாடு அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு. சத்தமா சொல்லுங்க, she stopped bearing. சத்தமா சொல்லுங்க, she stopped bearing. அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிட்டு. இப்ப இல்ல, நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, ரூபன் பிறந்த நேரம் சிமியோன் பிறந்தான். சில பிள்ளையினுடைய பிறப்பு இன்னொன்னு பிறக்கும்.
ஆனால் சில பிள்ளையினுடைய பிறப்பு சிலதை நிறுத்திடும். இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும், என்னுடைய பிறப்பு பிறக்க வைக்குதா நிறுத்துதான்னு கேட்டால் நிறுத்துறது தான் ஜாஸ்தி. ரூபன் பிறந்த நேரம் சிமியோன் பிறந்தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை பிறந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சது. இந்த பிள்ளை பிறந்த நேரம் அவங்க அப்பா வெளிநாடு போனார், சாக்லேட் வாங்கிட்டு வந்தார். சிமியோன் பிறந்த நேரம் லேவி பிறந்தான். லேவி பிறந்த நேரம் யூதா பிறந்தான். ஆனால் யூதா பிறந்த நேரம் there is no testimony. பிள்ளை பேர் நின்று போயிற்று. என்னுடைய நான் ஊழியத்தில் வந்தது இன்னொரு ஊழியத்தை பிறப்பிக்கவே அல்லாமல் நிறுத்துவதற்கல்ல. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுக்கணும் ப்ளீஸ். என்னுடைய பிறப்பு பிறப்பிப்பதற்கு. நான் ஒரு தேவ சத்தம் நான் கேட்டேன், தைரியமாக நான் சொல்கிறேன், திஸ் பிளேஸ் வில் கிவ் பர்த். This place will give birth to revival, give birth to young generational minister. Horaba sharaba kandalabaya. என்னுடைய பிறப்பு இன்னொன்றை பிறப்பிக்கணும். ஒரு 100 கிளை சபைகளை பிறப்பிக்கட்டும். வாய திறங்க. ஹுரபா கத்தலாதியா. பாஸ்டர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். Race of hope, you will give birth. Arakatala turaba. Birth. Birth. Rikatalaba katuraba sandala. Artalaba diandala. உன்னுடைய ஊழிய பல ஊழியங்களை பிறப்பிக்கும். கையில தட்ட போதே fire. ரகதலபா கதரபா உடரபலபசியா. எல்லா மலட்டு ஆவிகள் வெளியேறட்டும். மலட்டு ஆவிகள் வெளியேறட்டும். உடரபலகதலபலகதலபலபா. மலட்டு ஆவிகள் வெளியேறட்டும். மலட்டு ஆவிகள் வெளியேறட்டும். ஆராதனை இன்னும் ஒரு ஆராதனையை பிறப்பிக்கணும். ஒரு வசனத்தினுடைய வெளிப்பாடு இன்னும் ஒரு வசனத்தை பிறப்பிக்கட்டும். இல்லா கந்தலாதியா அல்பர் கமலபௌதியா உடலபல் கமலபௌதனா அர்த்தல் பனாதியா. கொஞ்சம் கைகளை தட்டலாமே தேவ மனுஷனே. பிறப்பிக்கட்டும், பிறப்பிக்கட்டும், பிறப்பிக்கட்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கற்பவதனைப்படுகிறேன். இது ஒரு பிரசவ வார்டு, இது ஒரு பிரசவ வார்டு, இது ஒரு டெலிவரி வார்டு. பல பிள்ளைகள் பிறக்கும். கைகளை தட்டுங்க ப்ளீஸ். பல பிள்ளைகள், பல பிள்ளைகள், பல பிள்ளைகள், பல பிள்ளைகள், பல ஊழியர்கள், பல ஜப ஊழியா பிறக்க போகிறது. பிள்ளைகளை தீர்க்கிற உனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், பிள்ளைகள் விடாதீங்க. பிறப்பு 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 பிறப்பு. நான் தனித்தும் நிலையற்றவளும் சிறைப்பட்டவளுமாக இருந்தேனே, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று இருதயத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிறப்பு. ஏன் யூதா, ஏன் யூதாவை புறப்பட பண்ணினாருன்னா, இவன் பிறந்த போது பிறப்பு நின்று போயிட்டு பாஸ்டர். somehow தெரிந்தோ தெரியாமலையோ, fortunately unfortunately he was the reason to stop hearing. அவன் பிறந்த பிறகு பிறப்பு நின்று போயிட்டு. அதுக்கு பிறகு சபை பிறக்கல, அதுக்கு பிறகு ஊழியர்கள் பிறக்கல. கழிந்த 40 வருஷமா புதுசா பிறந்ததை விட இருக்கிறத வச்சுதான் வாழ்றோம். இது தேவனுடைய துக்கம். புதுசா பிறக்கல. சபைகளில் புதுசா பிறந்த பிள்ளைங்க குறைவு. We are baptizing the baptized, we are preaching to the preached. புதுசு இல்ல. எனக்கு ஆண்டவர் சொல்ற, நீ 1000 பேர் கூட்டத்தில் நின்று பிரசங்கம் பண்ணினாலும் I am not happy. புதுசா ஒன்ன பிறப்பிச்சது I am happy. 1000 பேர் வேண்டாம்.
This is a birthplace. நீங்க இதை சும்மா எடுக்கக்கூடாது ப்ளீஸ், சும்மா எடுக்கக்கூடாது ப்ளீஸ். நான் பிறந்த பிறகு எத்தனை பிறந்துச்சு? நான் ஊழியத்தில் பிறந்த பிறகு எத்தனை ஊழியத்தை பிறப்பிக்க முடிந்தது? என்னால் நின்று போறது ஒரு வாழ்க்கையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பிறந்த பிறகு நின்று போயிட்டே தவிர பிறக்கலையே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க கன்வென்ஷன் இங்க கன்வென்ஷன், புதுசா பிறக்கலையே. நீங்க பேசுங்க, நீங்க அவரோட பேசுங்க. என்ன பிறந்துச்சு பாஸ்டர்? தேவ மனிதனை, தேவ மனுஷிய தாயே எத்தனை பிறந்துச்சு? சேம் பீப்புள், சேம் பீப்புள். என் பிறப்புக்கு பிறகு எத்தனை பிறந்துச்சு? எழுப்புதல் வருமானு தெரியாது, ஆனால் கன்விக்ஷன் வரும். கன்விக்ஷன் இஸ் ரிவைவல். என் பிறப்பு எத்தனை பேரை பிறப்பிச்சு? நான் ஒரு ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8:45 இருக்கும். பிரசங்கம் பீக்கில் போயிட்டு இருக்க. ஒரு பாஸ்டர் பைபிளை க்ளோஸ் பண்ணி பேக்குக்குள்ளே பைபிளை மூடிட்டு எழும்பி வேகமாக வெளியில் போகிறார். ஒரு பக்கம் நான் பிரசங்கம் பண்ணினாலும் மறுபக்கம் அவர் ஏன் போனார்? நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா, காயப்படுத்திட்டேன்னா பல கேள்வி ஓடுது. ஒரு தேவ பிள்ளை ஒரி பண்ணணும். கூட்டம் முடிஞ்சோடனே ரூமுக்கு போயிட்டு சட்டை கூட மாற்றல. உடனே அவருக்கு கால் பண்ணேன், ஏன் பாஸ்டர் போயிட்டீங்க? அவர் சொன்ன வார்த்தை இல்லை, வேற ஒருத்தட்ட கார் வாங்கிட்டு வந்தேன், 10 மணிக்கு அவங்களுக்கு கார் கொடுக்கணும், அவங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம், என்னால் போயிட்டேன், சாரி பிரதர், சொல்லணும்னு நினச்சேன், இடையில சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காதுன்னு போயிட்டேன். அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எஸ், திஸ் இஸ் a healthy டென்ஷன். ஹெல்த்தி டென்ஷன்னா, என்னால் ஒருத்தர் போயிட்டார், என்னால் போயிட்டார். ஒரு வாலிபன் என்னால் போயிட்டான். அது ஒரு ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. போனா போட்டோன்னு இல்லை. நான் என்ன பேசினேன் ரீகால் பண்ணுறேன். 8:45 வரைக்கும் என்ன பேசினேன்? காயப்படுத்திட்டேனா, வேதனைப்படுத்திட்டேன். ஆவியானவருடைய வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் இல்லைங்க. ஆனால் ஹியூமன் வேர்ட்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டா. என்னால் நின்று போகிறதுக்கான ஊழியத்துக்கு வந்தேன். என்னால நின்று போறதுக்காக நான் பிரசங்கம் பண்றேன். என்னால ஒரு விஷயம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்காக நான் பிரசங்கம் பண்றேன். ப்ளீஸ், நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ரூபனுடைய பிறப்பு சிமியோனை பிறப்பித்தது, சிமியோனுடைய பிறப்பு லேவியை பிறப்பித்தது. பட் வாட் அபௌட் யூ? என்ன கேட்கிறாரு? நீ பிறந்த பிறகு என்ன பிறந்தது? மார்க் மேல் விட்டறையில் ஆவியானவர் இறங்கின போது சபை பிறந்தது. என்ன பிறந்தது? ப்ளீஸ், என்ன பிறந்தது? பர்த்ங்கிற வேர்டு பாஸ்டர், பர்த், BIRTH, நாட் டெத் பட் பர்த். அனாயிண்டிங் bring birth, not death. அபிஷேகம் இறக்க வைக்காது, இறந்தவனையும் பிறக்க வைக்கும். மார்ட்டின் பாஸ்டர் சொன்ன மாதிரி, செத்தவன் சரீரத்தில் ஒருத்தன் விழுந்த போது மறுபடியும் பிறந்தானே தவிர சாகல. ஆனா இன்னைக்கு இருக்கிற அபிஷேகம் கொல்லுது. ப்ளீஸ், இன்னைக்கு இருக்கிற அபிஷேகம் கொல்லுது. யூதா பிறந்த போது பிள்ளை பேர் நின்று போயிட்டு என்ன டெஸ்டிமோனி இல்லை? ஒரு தேவ மனுஷனை குறித்து என்ன டெஸ்டிமோனி இல்லை? இவர் வந்ததிலிருந்து இந்த இடத்துல எழுப்புதல் நின்று போயிட்டு டெஸ்டிமோனி. இவர் வந்ததிலிருந்து கூட்டம் நடக்கிறது நின்று போயிட்டு டெஸ்டிமோனி. இவர் வந்ததிலிருந்து சபையில ஜனங்கள் ஆராதிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள் டெஸ்டிமோனி. இவர் வந்ததிலிருந்து மிஷன் ஊழியர்கள் தாங்குவது நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால நிறுத்தப்பட்டதை உன்னை கொண்டு திறக்கணும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மால நின்று போனது நம்மால பிறக்கட்டும். கையை தட்டணும். உடரவலவும் சவல்வதா. இப்போ கவனிங்க,
இப்போ hear the word of the Lord. ரூபனுடைய பிறப்பு சிமியோனை பிறப்பித்தது, சிமியோனுடைய பிறப்பு லேவியை பிறப்பித்தது. ஆனா உன்னை கொண்டு மேசியா பிறக்கட்டும். கை தட்டணும், கை தட்டணும். உன்னை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு. கொஞ்சம் கொஞ்சம் யூதா பாரேசை பெற்றான். பாரேஸ் மலட்டு தன்மை உடையுது, மலட்டு தன்மை உடையுது. இன்டர்நேஷனல் பர்த் உண்டாக போகுது. உடனவனவா கருப்பு இன மக்கள் பிறப்பார்கள். ரமத்தலா அர்த்தல்பலா மலை நாட்டில் பிறக்கும். 10 பாஷை பேசுகிற ஜனங்களோடு ஒரு ரெயின்போக்கு இருக்கிற கலரை போல பல நிற ஜனங்கள் உன் மூலம் பிறப்பார்கள். தமிழ் மட்டும் அல்ல, மலையாள ஆராதிக்க தோணிச்சுன்னு ஆராதிக்க, லிமிட்டேஷன் உடையட்டும். இப்ப சொல்றேன், நின்று போயிட்டு சொன்ன இடத்துல இப்போ பர்த் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்க பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதா, யூதா பாரேஸ், பாரேஸ் எஸ்ரோ, எஸ்ரோ அமினதாப், அமினதாப் நகசோ, நகசோ ராபாஜா சல்வோ, சல்வோ போவாஸ், போவாஸ் ரூத்துக்கு ஓபேத், ஓபேத் தாவீது, தாவீது சாலமோன், யெரொபெயா. ஓ சந்ததி, ஓ சந்ததி, பிறப்பிக்கிற சந்ததி நிற்கக்கூடாது. கையை தட்டுங்க, நிற்கக்கூடாது. சபை பிறப்பிக்க போகிறது, சபை பிறப்பிக்க போகிறது. தேவ மனுஷன் பிறப்பிக்க போகிறான். சபை, சபை குட்டி போட போகுது. இந்த ஒண்ணு போதும், இந்த ஒண்ணு போதும். என்ன தூண்ட விடாது. இது என் எலும்புகளை உருவேற குத்தும். நின்று போயிட்டு என்ன சாட்சி? நின்று போயிட்டு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் மறுரூப மலையில இயேசு மோசையோடு எலியாவோடு பேசுகிறவராக காணப்பட்டார். மத்தேயு 17:4 பேதுரு எழும்பி வந்து, ஆண்டவரே உமக்கு இங்கே ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். உடனே ஒரு மேகம் நிழலிட்டது. மோசையும் எலியாவும் காணப்படாமல் போனார்கள். இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. என் தலையிடுதல் 2 பேரை விரட்டி விட்டுட்டு வந்தவங்க போயிட்டாங்க. என்ன ஜெபம் பண்ணி அவங்கள இறக்குனாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் நமக்கு போடப்படலை. ஏன்னா இவங்க பேச விடலை. என்னால் நின்று போயிட்டுன்னு கேட்கறதுக்கு நான் செத்துறது நல்லது. என்ன சொல்கிறேன்? என்னால் ஞானேஷால ஒன்று நின்று போயிட்டுன்னு சொல்கிறத விட லெட் மீ டை. என்ன பிறப்பிக்க வைத்தது நிறுத்துவதற்கல்ல, பிறப்பிப்பதற்கு. இப்போ நீங்கள் சொல்லணும், எத்தனை பேர் பிறக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன். அதுதான் அதான் உண்மையான டெஸ்டிமோனி. நான் என்ன பிரசங்கம் பண்ணலைங்கிறது முக்கியம் இல்லை. நான் பிறந்த பிறகு எத்தனை சபை பிறந்தது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய பிறப்பில் என்னால் எத்தனை பேரை பிறக்க வைக்க முடிந்தது. இல்லை இன்னைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸ் நின்று போயிட்டு. she stopped bearing, she left bearing, she intentionally stopped to produce fruits. ஆதியாகமம் 26:18 ஆபிரகாம் நாட்களிலே தூர்த்து போட்ட துறவை ஈசாக்கு மறுபடியும் தோண்டி எடுத்து அவைகளுக்கு தன் பிதாக்களிட்ட பெயரை இட்டான். he gave birth. ஆதியாகமம் 30:27 நீ வந்த பிறகு கர்த்தரை நான் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் கூட இரு. when you gave birth to flocks, Gentiles will love you. புறஜாதிகள் நம்மை நேசிப்பார்கள். நீங்கள் வந்த பிறகு இங்கே ஸ்கூல் வந்திருக்கு, நீங்கள் வந்த பிறகு ரோடு வந்திருக்கு. பீகார் மாநிலத்தில் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் போன போது அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் சொல்கிறார், அந்த மனுஷன் வந்த பிறகு தான் இங்கே ரோடே வந்திருக்குன்னு. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ட்ராக் போட்டிருக்காங்க. அந்த ஏசன்னா அவருடைய ஊழியத்துக்கு பிறகு தான் அந்த பகுதிகள் டெவலப் ஆனதுன்னு இன்றைக்கும் குண்டூரில் சாட்சி சொல்கிறாங்களே. ஐயோ,
நம்ம என்ன பிறப்பிச்சோம்? நான் பேசுறது புரியலையா அல்லது கஷ்டமா இருக்கு? என்ன எதுக்கு நாம் பிறப்பு கொடுத்தோம்? இது நம்மளுடைய ஒரு நீண்ட கால ஜெப குறிப்பாய் மாறட்டும் ப்ளீஸ். என்னுடைய பிறப்பு நம்ம ஒரு மரிக்கும் போது ஒரு 100 சபையாவது நான் பிறப்பிச்சுட்டு போயிடும். Help me Lord, help me Lord. ஏன் அந்த பாரம் வர மாட்டேங்குது? அப்பார்ட் ஃப்ரம் ப்ரீச்சிங் நின்று போயிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்ல என்னால 4 பேர் போயிட்டாங்கன்னு சொல்றது ஒரு சாட்சியா? நின்று போயிட்டு. ஆனா நின்று போன நம்ம மூலமா விசேஷமானவைகளை பிறப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமம் 30:42 லாபானுடைய தொழுவத்திலே பலவீனம் உள்ளவைகளும் யாக்கோபனுடைய தொழுவத்திலே பலம் உள்ளவைகளும் பொழிந்தது. இந்த தொழுவத்தில் பலம் உள்ளவைகள் பிறக்கும். இதோட முடிச்சா கூட எனக்கு சந்தோஷம். we need to give birth. என் ஊழியத்தினுடைய சக்சஸ் நான் எவ்வளோ பிரபலமானங்கிறது இல்லை, என்ன எத்தனை பேருக்கு தெரியும்னு இல்லை, என்னால் எத்தனை பிறந்தது சொல்லுங்க. ஆத்துமாக்கள் பிறக்கட்டும், சபைகள் பிறக்கட்டும், ஜெப ஊழியங்கள் பிறக்கட்டும். ஆனால் இந்த மினிஸ்ட்ரி மூலமாக இனி பிறக்கும் பர்த் மினிஸ்ட்ரி. பர்த் என்னை விட மாட்டேங்கிறார், இதை தாண்டி போக விட மாட்டேங்கிறார். ஐ கேனாட் மூவ் ஃபர்தர். பர்த் ப்ளீஸ். வாய் திறப்பம் பிறப்பணும். பிறப்பு பேசுவோம். பிறப்பு கொஞ்சம் வாயை திறப்போமே. இன்னிலிருந்து பிறக்கட்டும். வேகமா வேகமா பிறக்கட்டும். லே மகாந்தூர் ஹசட்டால பார்த்தார். பிறக்கட்டும் பிறக்கட்டும் பிறக்கட்டும். ஒரு சந்ததி பிறக்கட்டும். சொல்லணும் நின்று போயிட்டு. உன்னால நின்று போயிட்டுன்னு சொல்றாங்களா? உன் மூலமாய் நான் பிறப்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நின்று போயிட்டுங்கிற கெட்ட பேரோட என் வாழ்க்கை முடியக்கூடாது. சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தலையெழுத்தை மாற்றி இந்த யூதாவிலிருந்து பிறந்த பட்டியல் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் அருமனை பகுதிகளில் பிறப்பிக்க விடாமல் போராடுகிற வல்லவழிக்கிற அந்தகார வல்லமைகளை கொஞ்சம் கை தட்டுவோமே, கொஞ்சம் கை தட்டுவோம். எங்க பரிசுத்தவான்கள் மூலமாய் பிறக்கட்டும். கொஞ்சம் ஜெபிப்போம், கொஞ்சம் ஜெபிப்போம், கொஞ்சம் ஜெபிப்போம். புதிய ஊழியங்கள் பிறக்கட்டும், புதிய தரிசனங்கள் பிறக்கட்டும், புதிய தேவ திட்டங்கள் பிறக்கட்டும், புதிய மகிமை பிறக்கட்டும், புதிய வல்லமை பிறக்கட்டும், புதிய பிரமாணங்கள் பிறக்கட்டும், புதிய அபிஷேகம் பிறக்கட்டும், புதிய வல்லமை பிறக்கட்டும். கொஞ்சம் கை தட்ட முடியுதா ப்ளீஸ்? ரபா கத்துரவலமா ஆதானா கோஷ்மா கே ரபா அல்மா ஹம்சே கே ரேபே மாகு ரேகா லபரா பிறக்கட்டும். ஒரு சீசன் தாண்டும் போது இவ்வளவு பிறந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் வரட்டும். அதோடு நின்று போகல. யூதா பிறந்த போது அவனுடைய தாய் பிள்ளை பேர் நின்று போயிட்டு 30:9 வேகமா வாசிக்கல. 30:9 ஆதியாகமம் 30:9 3 விஷயங்கள் நின்று போயிட்டு. ஆதியாகமம் 30:9 அப்போ நான் பிள்ளை பெறதை நிறுத்திட்டேங்கிறது நமக்கு தெரிகிற ஒரு காலம் வரும். தான் பிள்ளை பெறது நின்று போயிட்டுன்னு அவளுக்கு தெரியுது. யாரும் நமக்கு பிரசங்கிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். நான் நிறுத்திட்டேன். ரொம்ப காலம் ஆச்சு. புதுசாக ஒன்று பிறந்து ரொம்ப காலம் ஆச்சு. புதுசாக ஒரு அந்நிய பாஷை நாவலிருந்து பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை யாரும் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி தலையில் கை வைக்க வேண்டாம். யூ நோ தட். புதுசாக ஒன்று பிறந்து, புதுசாக ஒரு தேவ சத்தம் பிறந்து, ஒரு 90 நாளைக்கு ஒரு தடையாவது ஏதாவது ஒன்று பிறக்கணும். இல்லைன்னா we are spiritually dead, we are spiritually disconnected. கொஞ்சம் பேசுங்களேன். கொஞ்சம் மினிமம் ஒரு 90 நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது பிறக்கணும். ஏன்னா ஒரு கல்ச்சருக்கு 90 நாள், ஒரு கல்ச்சருக்கு 3 மாதம். ஏதாவது ஒரு பாஷையாவது பிறக்கணும். இல்லைன்னா கீழே விழுந்து அழுதுருவோம்.
30 வருஷமா 20 வருஷமா 15 வருஷமா ஒன்றும் பிறக்கலைன்னாலும் ஒன்றும் பாரம் தோணலையே. சில பாஷைகள் பேசும்போது உங்கள் மாம்சமே உங்களை ரிஜெக்ட் பண்ணுதே. ரிஜெக்ட் பண்ணி யுவர் ஃப்ளஷ் இட் செல்ஃப் ரிஜெக்டிங். சி எவ்வளோ நாள் இது பேசுவேன். தன் பிள்ளை பெறுகிறது அவளுக்கு நின்று போயிட்டு அவளுக்கு தெரியுது, அவ சென்ஸ் பண்றா. இப்போ நம்மோட ஆண்டவர் பேசுறார், நான் பெற்றெடுக்கிறது நின்று போயிட்டுன்னு எனக்கு தெரியுதே. இப்போ இன்னொருத்தையை ஹையர் பண்றான், இன்னொருத்தையை ஹையர் பண்ணி பெற்றெடுக்க வைக்கிறான். இன்னொருத்தி பெற்ற பிள்ளைக்கு நீ அம்மாவாவியா? கேட்கல. இன்னொருத்தி நீ வாடகைக்கு எடுத்து அவளை பிரசவ வலியை கிடைச்சி அவளை பிள்ளை பிறக்க வச்சு நீ அவளுக்கு அம்மாவியா? நம் பிள்ளை பிறகு நின்று போனோன்னு ஏன் பிள்ளை பிறகு நின்று போயிட்டுங்கிறத யோசிக்காம இன்னொருத்தியை ஹையர் பண்ணி இன்னொருத்தி மூலமா பிள்ளை பெற்று தாயாகணுங்கிற அந்த நிர்பந்த நிலைமை மாற்றப்படணும். சமூகம் நாம் ப்ரொடக்டிவ்னு காட்டுறாங்களாம் மேடம். யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் எப்படி அம்மா ஆக முடியும்? யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் எப்படி தாயாக முடியும்? நான் கருவுற்று நான் அந்த பிள்ளையை வளர்த்து நான் அதை வெளியே கொண்டு வந்தா தானே ஐ எம் ஹாப்பி. ப்ளீஸ். ஒருவேளை நீ சில்பால ஹையர் பண்ணலாம், யாரை வேணாலும் ஹையர் பண்ணி பிள்ளை பெற்றெடுக்கலாம். ஆனால் உங்கள் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாது, உங்கள் கான்சியன்ஸ் ஏற்றுக்கொள்ளாது. உலகம் ஏற்றுக்கொள்ளும், பரவாயில்ல, லே ஆர் ஸ்டில் ப்ரொடக்டிவ். ஆனால் உங்கள் ஆத்மா செத்து போகும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டான். இப்போ சத்துரு செத்து போயிட்டான்னு சந்தோஷப்படலாம், ஆனால் சவுல் சந்தோஷப்படாமல் துக்கப்படுகிறான். ஏன்னா நான் கொல்லலையே. சத்துரு கொல்லப்படுகிறது முக்கியம் அல்ல, என்னால் கொல்லப்படவில்லை என்பது துக்கம். யாரை கொண்டும் எழுப்புதல் வரும், யாரை கொண்டும் பிறப்பிப்பார், ஆனால் நான் பிறப்பிக்காவிட்டால் என் ஆத்துமா துக்கப்படும். இன்னைக்கு நான் வரலன்னு சொல்றதுனால இந்த கூட்டம் நடக்க போறதில்லை. யார் இல்லைனாலும் கூட்டம் நடக்கும். பட் இஃப் ஐ டிடன்ட் கிவ் பர்த் ஐ எம் நாட் ஹாப்பி. என்றைக்கு நீங்க பிறப்பிக்கிறீர்களோ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஊழியத்தில் இன்னைக்கு ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா நாம பிறப்பிக்கல. யாரோ பிறப்பிச்சதை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு தெரியுறோம். நான் பேர் வைக்கிறேன். நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நீங்க பேர் வச்சு பாருங்களேன், அது ஒரு சின்ன 10க்கு 10 ரூம் ஆனாலும் ஹாப்பி. ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நிறைய கோவப்படுறீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது. தூங்காமல் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு மனைவி கூட வீட்டில் இருக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். கோவப்படுறாங்க. ஒரு லோடு லட்ச சோப்பு வாங்கி தான் கொடுக்கணும் இவங்களுக்கு. கோவப்படுறாங்க. சோம்பேறிகளுக்கு சோம்பேறிகளை ரொம்ப பிடிக்கும். தூங்குறவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் அலாரத்தையும் ஆஃப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். நீ பார்த்துருக்கீங்களா? 2 பேர் தூங்குற இடத்துல அங்க அடிக்கும் அலாரம், இவர் போய் எழும்பி ஆஃப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவார், சேர்ந்து தூங்குவோம். லெட் அஸ் டை டுகெதர். ஆனால் வாழ வைக்கிறவனு பிடிக்காது. அவன் அலாரம் ஆஃப் பண்ணான் பார்த்தீங்களா, அவனை ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையை அணைச்சி போடுறவங்களை பிடிக்குது நமக்கு. யாரோ பெற்ற பிள்ளைக்கு நான் தாயாக முடியாது. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லைன்னா, we didn't give birth. நாம பிறப்பிக்கல, நாம பிறப்பிக்கணும். இப்ப யூதாவினுடைய பிறப்பு முதலாவது தன் தாயினுடைய பிள்ளை பேரை நிறுத்திட்டு. நம்பர் 2, அவள் தன் மனைவி என்கிற ஸ்தானத்தை இழக்கிறாள். She losing her position.
மனைவிங்கிற ஸ்தானத்தை யாரும் இழக்க மாட்டாங்க, இழக்க பிடிக்காது. ஆனால் இவனுடைய பிறப்புக்கு பிற்பாடு திரும்பவும் சொல்கிறேன், ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தன் தாய்ங்கிற மனைவிங்கிற ஸ்தானத்தை இழந்து இன்னொருத்திய மனைவியாக கொடுக்குறா. தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை பற்றி யோசிக்காமல் தன் ஸ்தானத்தையும் இழக்கிறாள். நம்பர் 3, ஆதியாகமம் 30:15 வாசிக்கிறோம், என் புருஷனை நீ எடுத்துக்கொண்டது அற்ப காரியமான்னு கேட்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் புருஷனை நீ எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? இவன் பிறந்ததுக்கு பிற்பாடு லேயாளுடைய புருஷன் யாக்கோபு அவளை விட்டு போயிட்டான். ஆனால் ஆதியாகமம் 29:34 படிக்கிறோம், லேவி பிறந்த போது அதே லேயாள் சொல்லுகிறார், என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பா. இவனுக்கு என்ன டெஸ்டிமோனி? அப்பா போயிட்டார். லேவியினுடைய பிறப்பு அப்பா சேர்ந்திருந்தாராம். யூதாவினுடைய பிறப்பு அப்பா போயிட்டார். இப்போ இவன் யோசிப்பானா இல்லையா, என்னுடைய பிறப்பு தாயனுடைய பிள்ளை பேரை நிறுத்திட்டு எங்கள் அம்மாவுடைய ஸ்தானத்தை இழக்க பண்ணிட்டு மனைவி என்கிற ஸ்தானம் இழந்து போயிட்டாள். 3 புருஷன் போயிட்டார். இவனுடைய பிறப்பு கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப்டு அண்ட் கன்ஃபியூஸ்ட். இப்போ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இனி ஒரு தலைவன் எழுப்பணும்னா இவன் எழுப்பணும். ஏன்னா இந்த ராஜ்யத்தில் நிறுத்துறவங்க யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய திட்டம். ப்ளீஸ், இன்னைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் பேசட்டும், கை உயர்த்துங்கப்பட. இந்த ராஜ்யத்தில் யாராலையும் நின்றுட்டுங்கிற ஒரு சரித்திரம் ஹிஸ்டரி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் நேரம் நான் முடிச்சிடறேன், பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், கொஞ்சம் வாயை தரங்க. இந்த ஹிஸ்டரி உடையணும், கொஞ்சம் வாயை தரங்க. இந்த பேட்டர்ன் உடையணும், கொஞ்சம் வாயை தரங்க. இப்போ நாம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என்னால நின்று போயிட்டுன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும்? என்னால நின்று போயிட்டு, என்னால சிலர் ஸ்தானத்தை இழந்தார்கள், என்னால சிலர் போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் ஏன் பிறக்கணும்? ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்டுருவோம், என் பிறப்பு பிறப்பிக்கணுமே தவிர நிறுத்தி விடக்கூடாது. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. 2026 தொடங்கிறதுக்கு முன்னாடி சில பிறப்புகளை உங்கள் கண்கள் காணும், சில பிறப்புகளை, சில பிறப்பின் சத்தம் கேட்கும். பர்த் சவுண்ட், பிள்ளை பேரின் சத்தம். லேகோஸ் பாகாட்டூர் யந்தலபா உடரவலவௌதி அம்பலஸ். கொஞ்சம் கைகளை தட்டுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஏதாவது ஒன்று பிறக்கட்டும். வாய்களை தரங்க, வாய்களை தரங்க, வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. மறுபடி நான் ஒரு தேவ சத்தம் கேட்கிறேன். பல பாஷைகள் பிறக்கும், பல நிறங்களில் பிறக்கும். வித்தியாசமான குட்டிகள் பொழியும். வித்தியாசமான குட்டி பொழியும். உடரவலவௌதியா ஆத்தல்வரா உடரவலவௌதனா. கொஞ்சம் கைகளை தட்டுங்க. பலமுள்ளவைகள் பொழிய போகிறது. பலமுள்ளவைகள் ஹெல்த்தியா உடரவலவம் சதனமன அர்த்தல்வனாதி அந்தலமன ஓரவக்கத்தரவனாதனா. கைகளை தட்டுங்க. பிறப்பிப்பதற்காகவே மறுபடியும் கர்த்தர் நம்மை புறப்படப்படுகிறார். பிறப்பிக்கட்டும். யாரால பிறக்காதுன்னு சத்துரு விதி எழுதி வைத்தானோ, யாரால பிறப்பிக்க முடியாதுன்னு சத்துரு கர்ப்பப்பைய கட்டி வச்சிருக்கிறானோ, அவனால பிறக்கும். கொஞ்சம் கை தட்டுங்க சிஸ்டர், பிறக்கும். பிரைமரியா ஒரு மனுஷனை கர்த்தர் பிடித்தாலே பிரைமரியா 3 விஷயமாவது பிறக்கணும். பவுலை பிடித்த போது ஆண்டவர் சொன்னார், இவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும். இனிஷியலாவே ஆண்டவர் 3 விஷயம் கொடுக்கிறார். அக்கார்டிங் டு அவர் ஃபெய்த் இட் வில் இன்க்ரீஸ். கொஞ்சம் வாயை திறப்போமே. இனிஷியலாவே 3, அது ஃபண்டமெண்டலே 3. அதுக்கப்புறம் ஃபெய்த் அனுசரித்து அது போகும். பாரம் தோணலை, என்ன நமக்கு ஒன்றும் தோணலை, என்ன அதுக்குரிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு பாருங்களேன், ஒரு பேர்டன், ஒரு அனாயிட்டிங்கை விடன்னு நான் சொல்கிறது, அனாயிட்டிங்கை மட்டுப்படுத்தி அல்ல. அனாயிட்டிங் பிரிங்ஸ் பேர்டன்.
என்ன மோசே சொல்றாரு, நான் ஒருவனா இந்த பாரத்தை சுமக்க கூடாது. இட்ஸ் நாட் அனாயிட்டிங், இட்ஸ் பர்டன். அபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் எழுதணும்னா அதுக்கு பேர் பர்டன். அனாயிட்டிங்கிறது சத்த எழுப்புறது இல்லை சிஸ்டர், இட்ஸ் அ பர்டன். அபிஷேகம் வந்த போது என்ன வந்ததுன்னா சத்தம் வரல, பாரம் வந்தது. அதான் மோசே சொல்றாரு, நான் ஒருவனா இதை சுமக்க கூடாது. இப்ப என்ன செய்யலாம்? கூடாரத்தை சுற்றிலும் 70 மூப்பர்களை வர வேண்டும் சொல்றார். அப்பொழுது அவன் மேல் இருந்த ஆவி அவர்கள் மேல் பகரப்பட்டது. டிஸ்ட்ரிபியூட்டட் அப்பான் 70, பகரப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஓய்ந்தார்கள். இப்ப என்ன சொல்றாரு மோசே, என்னால இந்த பாரத்தை தனியா சுமக்க கூடாது. இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அபிஷேகத்தை அல்ல, பாரத்தை. கற்றுக்கொள்றோமா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அபிஷேகத்தை இல்ல பாஸ்டர், பர்டன். நம்ம மேல டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட போறது அபிஷேகம் இல்ல, பர்டன். evangelical burden, church planting burden, raising disciples burden. அபிஷேகம்னாலே பாரம் தான். இன்னைக்கு அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்றோம். What is behind this anointing? சேர் உடையறதோ தூக்கி எறியப்படுறது, அதுக்கு பின்னாடி ஒரு பாரம், நெஞ்சு பொட்டுற மாதிரி ஒரு வலி. இன்னைக்கு அது இல்லாம கத்திட்டு என்ன பிரயோஜனம்? இம்பாக்ட்னு எழுதி வச்சிருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேளுங்களேன். பர்டன். ஒரு நாள் வீட்டில் இருக்காம இங்கே அங்கே ஓடி காருக்குள்ள தூங்கி இந்த ஒரு மிஸ்டரபிள் லைஃப் என்னங்க? அனாயிட்டிங் இல்லை, பர்டன். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு கத்துறாரு, கூச்சல் போடுறாங்க, பர்டன். பிப்ளிக்கலா இல்லையா இது நான் பேசுறது? பர்டன். நான் ஒருவனா இதை சுமக்க கூடாது. எதை? அபிஷேகத்தையா? பாரத்தை. எழுதியிருக்கா இல்லையா? உபாகமம் 1:9 வீட்டில் போய் படிங்க. உபாகம் டியூட்ரானமி 1:9. நான் ஒருவனா இந்த பாரத்தை சுமக்க கூடாது. அப்ப whenever anointing என்கிற குழாய் வழியாக பாரம் கடத்தப்படுகிறது, அவ்வளவுதான். அபிஷேகம் என்கிற குழாய் வழியாக ஒரு தண்ணி வருது, அந்த தண்ணி தான் பாரம். Anointing is a channel that brings the burden of God. இல்லன்னா கைத்தட்டி ஆவில நிரம்பினவங்க எல்லாரும் இந்தியாவில் எழுப்புதல் கொண்டு வந்திருக்கணுமே. ஏன் கொண்டு வரலன்னா they received some emotional thing but not burden. The higher level of anointing நாலே அழுகிறது தான். anointingல higher level போயிட்டீங்கன்னா you will cry, you will not clap, you will cry, you will cry, you will cry, you will weep. அதான் higher level. அபிஷேகத்தினுடைய உச்சக்கட்டம் லாசரு கல்லறையில் வெளிப்பட்டது, கண்ணீர் விட்டா. That is the higher level of anointing. என்னால நின்று போயிட்டுங்கிற ஒரு சத்தத்தை கேட்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தேன். என்ன கருவறையில் உருவாக்கி என்ன வெளியில கொண்டு வந்தது நிறுத்துறதுக்கா? என்ன புரிஞ்சதோ இல்லையோ, இது புரியட்டும் ப்ளீஸ். ஒரு ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறார் தெரியுமா? ஒருத்தனை நின்று பேச வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கிறார். அவனை உருவாக்கி, அவனை உடைச்சி, அவனை சிருஷ்டித்து, அவனை வாய் சரியில்லை, மூக்கு சரியில்லை, எல்லாத்தையும் உடைச்சி திருத்தி, இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யணும், இதான் பேட்டர்ன்னு சொல்லி உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறார். இப்போ அவனால் நின்று போயிட்டுன்னு சொன்னா அது என்ன கதை? இப்போ முடிவெடுக்கிறார், நின்று போன சரித்திரத்தோட யூதானி சாகக்கூடாது, இந்த ஊழியம் இப்படி சாகக்கூடாது, திஸ் மினிஸ்ட்ரி நெவர் எண்ட் லைக் திஸ். அதனால தான் முடிவெடுக்கிறார், அவன் புறப்படட்டும், லெட் ஹிம் கோ. அவன் ஹிஸ்டரியை நான் மாற்றினா தான் எனக்கு சந்தோஷம் சொல்கிறார். எங்கே மாற்றிட்டார் தெரியுமா? தொடக்கத்திலே மாற்றிட்டார். கண்ணை மூடிட்டு நம்புவோம், எனக்கு இன்னொரு வாழ்க்கை வரலாறு தருவார், எனக்கு இன்னொரு ஹிஸ்டரி தருவார்.
என்னால் நின்று போயிட்டு, என்னால் குடும்ப சமாதானம் போயிட்டு, என்னால் நிம்மதி போயிட்டு, என்னால் கடன் வாங்கிட்டாங்க, என்னால் தெருவில் நிற்கிறாங்க, என்னால் பிச்சை எடுக்கிறாங்க. எங்கள் அப்பா என் காதுபட சொன்னார், இவனை படிக்க வச்சதுனால நான் கடன் வாங்கினேன். நான் எங்கள் அம்மாட்ட சேலஞ்ச் பண்ணேன், என்னால் நின்று போயிட்டுன்னு சொன்னதை என்ன கொண்டு கட்ட தொடங்குவார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாரிபாத்து விதவை எலியாவை பார்த்து நேருக்கு நேர் சொல்லுகிறாள், என் பிள்ளையை சாக பண்ணவும் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர். வாட் அ ஸ்டேட்மெண்ட்! இல்லை, ஒரு ஊழியக்காரன் கேட்க வேண்டிய ஸ்டேட்மெண்டா? என்ன சாக, என் பிள்ளையை சாக பண்ணவும் என் அக்கிரமத்தை. இந்த இடத்துல நாமளா இருந்திருந்தா 2 ஒப்பீனியன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஒன்று, அவகிட்ட சண்டை போட்டிருப்போம், ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிட்டா நான் கழுவி போயிடும், உன் வீட்டில் அடுப்பு எரியாத. ஆனால் அவர் எலியா பாருங்க, அப்படி செய்யல. நீ நீ என்ன பேசுகிற அளவுக்கு யுவர் ஹைலி அனாயிட்டடா அப்படின்னு சொல். ரெண்டாவது ஒப்பீனியன் என்ன செய்வான்னா, இது கன்னியாகுமரிக்காரங்க செய்கிறது முதல் ஒப்பீனியன். ரெண்டாவது ஒப்பீனியன் திருநெல்வேலி தாண்டி என்னன்னா, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. மூத்த பிள்ளைங்க நம்ம, கர்த்தர் உன்னை சந்திப்பார் டக்குன்னு சொல்லிடுவோம். என்னால் செத்துதுன்னு சொல்கிறாங்களே, நம்மளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஆர்கியூமெண்ட் பண்ணுகிற ஒரு கூட்டமாக இல்லையா? இல்லை, என்னை குற்றப்படுத்துறதுனால இவன் வேண்டாம், இந்த இடம் வேண்டான்னு ஓடி போகும். இல்லை, அடுத்த வார்த்தை போட்டிருக்க, அந்த பிள்ளையை என்கிட்ட தா. திஸ் இஸ் த செகண்ட் ப்ரொஃபெட்டிக் வேர்ட், தா. அது எப்படி என்னால் செத்ததுன்னு சொன்ன விஷயத்தை நான் வாங்க முடியும்? ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும், நான் கொல்றதுக்கு பிறந்தவன் இல்லை, நான் நிரூபித்து காட்டணும். சிஸ்டர், நான் நிரூபித்து காட்டணும். எந்த வீட்டில் என்னால் பிரச்சனை வந்துன்னு சொன்னாங்களே, நான் நிரூபித்து காட்டணும். எங்கள் பணம் செலவழித்து வந்த காணிக்க கவரை ஓப்பன் பண்ணாமல் ஒரு சபை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் என் காதில் செய்தி வருது, இவர் தான் சபை உடையிறதுக்கு காரணம். நான் சொன்னேன், சபை உடையிறதுக்கு காரணமாகிறதுக்கா குடிப்பழக்கத்திலிருந்து என்ன ரட்சித்தீங்க? I cannot accept this word. ஒரு தேவ மனுஷனால சபை உடைஞ்சதுன்னு சொல்றதை கேட்கறதுக்கா வாழ்றோம்? ப்ளீஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்க போறேன்னா, என்னால் செத்துதுன்னு சொன்னீங்களே, என் கையில் தாங்க, give back to me. அதை எடுத்துட்டு ஜெபாரைக்கு போனான். அதை எடுத்துட்டு ஜெபாரைக்கு போனான். ஜெபாரைக்கு போயிட்டு சொன்ன வார்த்தை, தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு தங்க இடம் கொடுத்த அந்த விதவையின் வீட்டுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. என்னால் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே சம்திங் சேஞ்ச்டு, அட்மாஸ்பியர் மாற தொடங்கிட்டு ஆண்டவர் தீர்மானம். ஏன்னா ஆண்டவர் எதுக்கு ஒரு தேவ மனுஷன் அழைச்சாருன்னு தேவனுக்கும் தெரியும், தேவ மனுஷனுக்கும் தெரியணும். தேவனுக்கும் தெரியும், தேவ மனுஷனுக்கும் தெரியணும். இந்த ஜெபம் வேலிடான ஜெபம்னு ஆண்டவர் அறிந்த உயிர் தெழுந்த வல்லமையை அனுப்பி அவனால செத்ததுன்னு சொன்னதை அவனால உயிருடைய பண்ணினார். அவனால உன்னால உடைந்ததுன்னு சொன்னதை உங்களை கொண்டு கட்டுவார். புரிந்தவனை மட்டும் கொஞ்சம் கை தட்டு. 2 நிமிஷம் கைகளை தட்டுனா நல்ல தட்டுவோம். ஆவியில நிரம்பணும்னா ஆவியில நிரம்புவோம். என்னால ஒண்ணு செத்துட்டுன்னு சொல்றதுக்கு நான் ஊழியத்துக்கு வரல. என்னால செத்ததுங்கிற ஒரு செய்தியை மாற்றி அமைக்கணும். எலியா உயிர்ப்பித்தான். This is a bad place. நீங்க ஆவியில டிசிஷன் எடுக்கணும். ஊழியர்களுக்கு விமர்சனம் வரதான் செய்யணும். இது யோபு போல பாடுகள்னு நினைச்சிட்டு போகக்கூடிய விஷயம் அல்ல. We need to prove this generation. என்னால ஒரு விஷயம் செத்து போச்சு, என்னால ஒரு விஷயம் உயிரற்று போச்சுன்னு. இப்ப எந்த வாய் என் பிள்ளையை சாக பண்ணுவதற்கா, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா என்னிடத்தில் வந்து அதே வாய் சொல்லுது, நீ தேவனுடைய மனுஷன். மெய்யாகவே வாயிலிருந்து புறப்படுகிறது கர்த்தருடைய. இதனால் அறிந்திருக்கிற. எதனால் அறிந்திருக்கிறா தெரியுமா? இதை எப்போ சொல்லியிருந்திருக்கணும்னா, கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் வர்த்தித்த போது சொல்லலை, காம்ப்ளிகேட்டட் டைமில் பிரச்சனையை கேட்டு வாங்கின போது சொன்னான்.
அற்புதம் நடந்த போது இந்த வார்த்தையவா சொல்லலை? அற்புதம் நடந்துச்சு இல்ல, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் குறைஞ்சு, அப்போ இந்த வார்த்தையை சொல்லலை. ட்ரூலி யூ ஆர் a man of God சொல்லலை. உன்னால என் பிள்ளை செத்துச்சுன்னு சொன்ன பிறகு அந்த பிள்ளையை உன்னால எப்படி கேட்டு வாங்க முடிஞ்சது? ஊழியத்துக்கு கரையை கொண்டு வருத ஒரு விஷயத்தை எப்படி கேட்டு வாங்க முடியுது? நமக்கு கிரீடத்தை கொண்டு வர விஷயத்தை கேட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி. ப்ளீஸ், நமக்கு கனத்தை கொண்டு வரதை செய்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு மகிமையை கொண்டு வரதை தானு கேட்கறது ரொம்ப ஈஸி. என்னை கரைப்படுத்துகிற விஷயத்தை தானு கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. கேளுங்களேன், தா, அதை என்னிடத்தில் தா. எதை தான் கேட்டான் தெரியுமா? மகிமை, பிரச்சனை இல்லாத விஷயத்தை கேட்டு வாங்கிறது ரொம்ப ஈஸி. காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்தை வாங்கி, காம்ப்ளிகேட்டடான ஒரு இடத்துல ஊழியம் செய்து அதில் ஏதாவது ஒரு ஜீவன் உண்டாக்கணும். அப்பொழுது சொன்னா, மெய்யாகவே நீ தேவனுடைய மனுஷன். இப்போ ஆண்டவர் முடிவு எடுத்தார். பிறப்பிக்க வேண்டியவன் நிறுத்தி இருக்கிறானால் இவனை மறுபடியும் பிறப்பிக்கிறவனாய் மாற்ற வேண்டும். சொல்லுவோம் கை உயர்த்தி, நான் பிறப்பிக்க. சீக்கிரம் சொல்லுவோம், நான் பிறப்பிக்க. கர்த்தர் எனக்கு கருவை தரட்டும். இப்போ யூதா தான் யாருன்னு அவனுக்கு தெரியும். ஜூடா நோன்ஸ் ஹூ ஹி இஸ். முடிக்கிறேன். யூதாவுக்கு தெரியும் தான் யாருன்னு. பிறந்ததிலிருந்தே எல்லாத்தையும் நிறுத்தினவேனா. நான் பிறந்ததிலிருந்து என் தாயின் பிள்ளை பேர் நின்று போயிற்று. என் தாய் தன் மனைவியின் ஸ்தானத்தை இழந்தாள். என் தகப்பன் எங்கள் அம்மா விட்டு போயிட்டாங்கிற செய்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம். என்னை ஏன் புறப்பட பண்ணினீங்க? ஈவன் தோ ஐ ஆம் நாட் வர்த்தி. என் பேரை எப்படி உங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது? ஆண்டவருக்கு இப்படி பிறப்பிக்காதவங்களை வச்சு பிறப்பிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைல்ல, வேற ஏதாவது நினச்சிருப்பீங்க. என்ன இல்லாததை நான் செய்ய முடியாதுல்ல. சரி, பை மிஸ்டேக் ஒரு வேளை பாஸ்டர் கூப்பிட்டுருந்துருக்கலாம். சரி, அதாவது இந்த சைமல்டேனியஸாக கஷ்டமே படாமல் இந்த பிள்ளை பெற அந்த எல்கானாவுடைய மனைவி, அந்த அவள் பேர் என்ன, அவளுடைய எல்கானாவுடைய ரெண்டாவது மனைவி பேர் பெனினாள் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த அன்னாள் மாதிரி ஆட்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்கள டெலிவரி பண்ணி அதில் பிறக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அவருடைய கேரக்டர். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியத்தை எடுத்து இப்போ என் வாயில் இருந்தெல்லாம் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா நிறுத்தின கேஸ் தானே. அந்த யூஷுவல் பர்த் ப்ராசஸில் இருக்கிறவங்களை விட அந்த அன்யூஷுவல் பர்த் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். 100 வயதான கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பர்த். இப்போ தன்னுடைய இயலாமை யூதாவுக்கு தெரியும். தன்னுடைய இயலாமை தெரிந்தும் தேவன் அவனை வைத்து பிறப்பிக்க வைக்க திட்டம் பண்ணின போது யூதாவுடைய இன்வால்மெண்ட் இன்னும் அதிகமாயிற்று. ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். நீங்கள் சொல்ல முடிந்தா சொல்லுங்க, என்னை கொண்டு பிறப்பிக்க, என்னை கொண்டு சிலதை பிறப்பிக்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுவோம். என் மூலமாய் பிறக்க போகிற சந்ததியை பார்க்க தேவன் ஆவலாய் காத்திருக்கிறார். கொஞ்சம் கை உயர்த்திக்கோ, 2 வார்த்தை ஜெபிச்சுக்கோ. லாஷ்பாகாட்டாலாயஸ். நிறைய பேசிட்டோம், ஆனால் பர்த் ரொம்ப கம்மி. பர்த் ரேட் அதிகமாகணும். கழிந்த நாட்களில் ஒரு செய்தி
அதிகமான மக்கள் தொகையில் இந்தியா முதலிடம்னு வருது. 146 crores. ஸ்பிரிச்சுவல் பர்த் அதிகமாகட்டும். கை உயர்த்துவோம். ஸ்பிரிச்சுவல் பர்த் அதிகமாகட்டும். ஆவியானவர் முகாந்திரம் இல்லாமல் பேச மாட்டார்னு நான் நம்புகிறேன். இந்த பலிபிடம் ஜெபத்தால் நிறைந்திருக்கிற பலிபிடம் தேவையற்றதை பேச அனுமதிக்காத தேவன் கொஞ்சம் வாய்களை திறந்துருவோம். இப்ப தகுதி இல்லை என்று தெரிந்தும் ஆண்டவர் என்னை முன்னணியத்தில் நிறுத்துவாரானால், ஆண்டவர் என்னை நம்பி முந்தி புறப்பட பண்ணுவாரானால், என்ன லீடெடுக்க சொல்லுவாரானால் நான் பிறப்பித்தே தீருவேன். இப்ப நான் சொல்றேன், யூதாவிலிருந்து பிறப்பது சிங்கிள் ஃபோல்ட் அல்ல, டபுள் ஃபோல்ட் பிறக்கட்டும். இரட்டைகள் பிறக்கட்டும். கை தட்டி டபுள் ஃபோல்ட், டபுள் ஃபோல்ட். மாசகதா ரம்தலபா சதலமா ரியந்தலபா ஹர்துலபாதியா. ஆவியில ஒரு பாரம் இறங்கட்டும். ஆவியில ஒரு பாரம், ஸ்பிரிச்சுவலி ஒரு பாரம். ஆவியில ஒரு பாரம் இறங்கட்டும். ஆவியில என்ன நம்பி என்ன லீட் எடுக்க சொல்றார். நிறுத்தின என்ன பிள்ளை பேரை, நிறுத்தின என்ன பிள்ளை பேரை நின்று போயிட்டு எனக்கே தெரியுது. என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கே தெரியுது. என்னால எத்தனை ஆசீர்வாதங்கள் நின்று போயிட்டு, ஆனால் என்னையும் நம்பி கர்த்தர் புறப்பட பண்ணுவாரானால் நான் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க உத்தரவாதம் பண்ணுகிறேன். யோவான் 2:7 சொல்றார், இயேசு வேலைக்காரரை நோக்கி இந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். இதோட முடிக்கலாம். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். யாரை பார்த்து சொன்னாரு? வேலைக்காரரை பார்த்து. எத்தனையோ பேர் இருந்தோம், வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க. இது சாதாரணமான ஒரு அற்புதமாய் பார்க்க முடியாது. சாதாரணமாக ஒரு வீட்டு பிரச்சனையை பார்க்க முடியாது. இயேசு செய்ய போகிற முதல் அற்புதத்திற்கு ஆண்டவர் இவங்களை இன்வைட் பண்றார். இயேசு செய்ய போகிற முதல் அற்புதத்துக்கு இன்வைட் பண்றார். இன்னைக்கு தேவன் இந்த மாவட்டத்தில் செய்ய போகிற பெரிய காரியத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். Even though we are not worthy, தகுதி இல்லைன்னு தெரிஞ்சும் தண்ணி நிரப்புறதுக்கு நம்மளை கூப்பிடுறார். சீக்கிரமாக முடிக்கிறேன். 6வது வசனத்தில் போட்டிருக்கு, அந்த ஜாடிகளுடைய கெப்பாசிட்டி போட்டிருக்கு. எவ்வளோ போட்டிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஜாடியும் 2-3 குடம் கொள்ளத்தக்கது. கொஞ்சம் பேசுங்களேன், 2-3 குடம். அப்போது ஆனால் பிளைனாக ஜீசஸ் சொல்கிறாரு, ஜாடிகளில் தண்ணீரை. சிலர் கடமைக்காக வருவாங்கல்ல, அது மாதிரி வரதானே சொன்னாங்கன்னு வருவாங்க. அது மாதிரி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்லும்போது ஒரு குடம் நிரப்பியிருக்கலாம். ஒரு கப்பில் இருந்தே வாங்கலை, ஒரு குடம் நிரப்பியிருக்கலாம், 2 குடம் நிரப்பியிருக்கலாம், 3 குடம் நிரப்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அந்த வேர்டை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்களேன். ஏன் அந்த வேர்டு? இது கொழுப்பு மாதிரி தெரியல. நிறையன்னா ரன்னிங் ஓவர் த பிரிம். அந்த வேர்டு ஆவியானவர் சும்மா எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிறையன்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி குடத்துக்கு கெப்பாசிட்டியும் போட்டிருக்காரு. இப்ப கெப்பாசிட்டி போடாம நிறைய நிரப்பினார்கள்னா நம்ம என்ன நினைக்கலாம்? நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் பேரல்னு நினைக்கலாம். ஏன் நிறைய நிரப்பினாங்கன்னா, இந்த கல்யாண வீட்டில் யாரும் மதிக்காத எங்களை இவ்வளோ பெரிய அற்புதத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினாரு. இது 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 திறமையினால் அவங்க செய்யலை, அவர் இவர்கள் மேல வைத்த நம்பிக்கையினால செய்தார்கள். சரீரத்தில் நிறைய பலன் இருக்கு, நல்ல வில் பவர் இருக்கு, ஆம்பியர் இருக்குங்கிறதுனால அவங்க செய்யல. வால்டேஜ் நிறைய இருந்ததுனால அவங்க செய்யல. எங்களை நம்பி இந்த அற்புதத்தில் பார்ட்டேக் பண்றார். இந்த அற்புதத்தில் தேவன் பயன்படுத்தின 2 விஷயத்தையும் பாருங்க. காலியான கற்சாடிகள், வெளியில வைக்கப்பட்ட கற்சாடிகள், பயன்படுத்தப்பட்ட 2வது கூட்டம் வேலைக்காரர்கள். இது மிகப்பெரிய அற்புதம்ப்பா. என் ஊழியத்தில் இட்ஸ் a first miracle. என் ஊழியத்தில் இது ஃபர்ஸ்ட் மிராக்கிள். அதனால இதை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் பண்ணக்கூடிய கல்யாணத்தை எவ்வளவு எக்ஸ்பென்சிவா கடன் வாங்கி பண்றாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் இன் கானா. அப்ப இயேசு இதை எக்ஸ்பென்சிவா பண்ணி இருந்திருக்கலாம்.
எக்ஸ்பென்சிவ் பீப்புளை வச்சு பயன்படுத்தியிருக்கலாம், எக்ஸ்பென்சிவ் பாத்திரத்தை வச்சு பயன்படுத்தியிருக்கலாம், எக்ஸ்பென்சிவ் ஆட்களை வச்சு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா சாதாரண வேலைக்காரர்களை வச்சு இதை செய்யணும்னு நினைச்சா. ஆனா இதை எங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சதுனால நல்ல பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்க. நல்ல செய்து கொடுக்கணும், நல்ல செய்யணும். இந்த அற்புதம் பிறப்பதற்கு நான் ஒரு காரணமாய் அமையட்டும். எஸ், to bring out the miracle, to bring out this miracle. இந்த அற்புதம் பிறப்பதற்கு நீ காரணம். ப்ளீஸ் 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 தயவு செய்து சும்மா விடாதீங்க. இந்த அற்புதம் பிறப்பதற்கு, இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதை பிறப்பிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணம். கை தட்டுங்க, வானம் திறக்கப்படட்டும். உடனவன கதுரவன மௌதியா. ஒரு ஆழமான அழைப்பு கொடுக்கப்பட போகிறது. ஒரு டீப்பஸ்ட் கால். This is a wake up call. ஒரு ஆழமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எத்தனையோ பெரிய ஊழியர்கள் இருந்தோம், எத்தனையோ பெரிய ஸ்தாபனங்கள் இருந்தோம், எத்தனையோ ஃபண்ட் இருந்தோம். கர்த்தர் எங்களை கூப்பிட்டு இதை செய்யணும் சொன்னதுனால ஒரு குடம் இல்ல, ரெண்டு குடம் இல்ல, மூணு குடம் இல்ல, நிறைய நிரப்ப போறோம். நிறைய நிறைய நிறைய. எது ஒரு மனுஷனை டெடிகேட்டடா மாத்துது? எது ஒரு மனுஷனை டெடிகேட்டடா மாத்துது? தாம் செய்கிற வேலையில் தன்னை குறித்த தனக்கும் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது அவனையும் கர்த்தர் நம்பி ஒரு வேலையை செய்ய சொல்லுங்க. கண்ணை மூடுவோம் ப்ளீஸ். ஒரு அற்புதம் பிறப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த முதல் அற்புதம் பிறப்பதற்கு வேகமாக நம்ம ஜெபிக்கலாம், வேகமாக ஜெபிக்கலாம். நின்று போயிற்று. மறுபடியும் கர்த்தர் என் மூலம் பிறக்க பண்ணட்டும். என்னுடைய பிறப்பு அநேகத்தை பிறக்க பண்ண வேண்டும் என்பது தேவ திட்டம். உங்களுக்கா சொந்த மொழிகள் இருக்குமானா, சொந்த ஜெப குறிப்புகள் இருக்குமானா ஜெபிக்கலாம் ப்ளீஸ். தேங்க்யூ லார்ட். என் பிறப்பு பிறப்பிக்கிறதா அல்லது நிறுத்துகிறதா? என்னுடைய பிறப்பு பிறப்பிக்கிறதா? தயவு செய்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் த பெயின். அவ்வளோதான். இல்லைண்ணா நான் சாதிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேங்கிற ஆட்டிடியூடுங்கிறது வேற. பிறக்க போகிறது. நின்று போனது என்கிற சரித்திரம் முடிந்து புதிய சபைகள் பிறக்கட்டும், புதிய நபர்கள் பிறக்கட்டும். பிரிங்கிங் பர்த். பின்னாடி இருக்கிறவங்க ஜெபிக்கலாம் தானே, தப்பு இல்லை தானே? பிரிங்கிங் பர்த். ரூபன் சிமியோன் பிறப்பதற்கு காரணம், சிமியோன் லேவி பிறப்பதற்கு காரணம், லேவி யூதா பிறப்பதற்கு காரணம். ஆனா யூதா பிறந்த போது அவளுடைய பிள்ளை பேரு நின்று போயிற்று. நின்று போயிற்றுன்னு சொல்றத கேட்கறதுக்கா நான் பிறந்தேன். ஒரு வார்த்தை அப்பான்னு கூப்பிடுங்க. இவ்வளவுதான் சத்தம். ரெண்டு வார்த்தை ஜபிக்கலாம் ப்ளீஸ். என்னுடைய பிறப்பு, என்னுடைய இன்வேஷன், என்னுடைய தலையிடுதல் நிறுத்துகிறதா பிறப்பிக்கிறதா?